Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டேக்காக நிறைய பேர் வந்துட்டு விஷ் பண்ணிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் சரியா. நிறைய டைம் சொல்லிட்டேன், மறுபடியும் வந்து சொல்லிக்கிறேன் சரியா. ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ விஷஸ் வந்துட்டு வந்திருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? இன்னைக்கு வந்துட்டு vlog ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு ரெசிபியோடய வந்து vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு பஞ்சு தோசை ரெசிபி வந்து போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்ஸ்டால பாத்திருந்தேன், நல்லா இருந்தது, ட்ரை பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 பேர்கிட்ட அந்த ரெசிபி என்னாச்சுன்னு கூட கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்துட்டு அதோட ரெசிபி வந்து பார்த்தலாம். நேற்றுக்கே நான் வந்துட்டு மாவு ஊற வச்சிருந்தேன், அதை அரிசி ஊற வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு ப்ராப்பரா அந்த ரெசிபி பார்த்துருவாங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு விளாக் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? முதல்ல 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். இன்னொரு பவுல் எடுத்து அதுல 2 கப் அவல், ஒயிட் அவல் எடுத்துக்கோங்க சரியா. ஒரு 3 கப் அளவுக்கு பச்சரிசி இன்னொரு பவுல் எடுத்துட்டு, இப்ப இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிப்போம். நல்லா கிளீன் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு இது ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கு பிறகு அரைச்சிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. இனிமே இதை வந்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல இல்லைன்னா கிரைண்டர்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனா மிக்ஸி ஜார்லயே வந்துட்டு நல்லா தான் வருது சரியா. அரைக்கும் போதே பாத்தீங்கன்னா உப்பு போட்டு அரைச்சுக்கோங்க. ஓரளவு கொஞ்சம் தண்ணியாவே இருக்கட்டும் மாவு. இந்த அளவு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 7 பேருக்கு தாராளமா பத்தும். அவ்வளவுதான், மாவு நல்லா சூப்பரா மிக்ஸ் ஆயிருச்சு. அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு காலையில பார்க்கலாம் சரியா. ஹாய், குட் மார்னிங். காலையில பாத்தீங்கன்னா சூப்பரா மாவு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நல்லா தண்ணியா தான் இருக்கணும் மாவு, ஆப்ப மாவு மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு தோசை ஊத்திடலாமா? நான்ஸ்டிக்ல செய்யுங்க சரியா. ஏன்னா ஜவ்வரிசி போட்டுருக்கிறதுனால கல் அப்படியே மாவு ஒட்டிக்கும். நான்ஸ்டிக்ல பண்ணீங்கன்னா ஈஸியா வரும். இதை வந்து மூடி வச்சு வேக வைங்க. அவ்வளவுதான், ஒரு 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா தோசை நல்லா சூப்பரா ரெடி ஆயிரும். பாருங்களா, அப்படியே பஞ்சு மாதிரியே இருக்கும். அதனாலதான் பஞ்சு தோசைன்னு பேர் வச்சிருக்காங்க போல. இது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவியோட, சிக்கன் கிரேவியோட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். எப்படி இருக்கத்தான் சாப்பிட்டு சொல்லுங்க. அத்தானுக்கு தொண்டையில பிரச்சனை, கிச்சு கிச்சு. இங்க பாத்தீங்களா எல்லாம் நேரம் சூடா இல்லடா, சாப்பிடு சீக்கிரம். நான் வந்துட்டு இப்ப என்னோட தோசையாக நான் சாப்பிட போறேன். தோசை பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ அதனாலதான் இது வந்து எல்லாரும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தனிஷோட ஃப்ரெண்ட் வந்துட்டு வந்திருக்கா சரி. அவங்க 2 பேருக்கும் கொஞ்சமா ஸ்ட்ராபெரி சாக்லேட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ணியாச்சு. 2 பவுல் எடுத்திருக்கேன். இதோட ரெசிபி அன்னைக்கு நான் போட்டிருந்தேன். ரெண்டு பேருக்கும் ஒரு டூத் பிக் வச்சு கொடுத்துட வேண்டியதுதான். இப்போ நமக்குன்னா நம்ம நார்மல் பவுல்லே பண்ணிக்கலாம். யாராவது வந்தாதான் கலர் பவுல்ஸ், அதெல்லாம் நம்ம அந்த சட்டிலே போட்டு சாப்பிட்றதுதான் நல்லா இருக்கும். இங்க வந்து டாப்லி கேம் ஆக்க விளையாடிட்டு இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. ஏமாத்தாம விளையாடுறா பாவம் அவ. அத்தனை பார்த்தீங்களா பொறுப்பா அவங்க 2 பேரும் செப்பலை மட்டும் கழுவி இருக்காங்க. என் செப்பலை கழுவவே இல்லை. அப்புறம் அவங்க சைக்கிள் சீட் கவர் எல்லாம் கழுவி வச்சிருக்காங்க. நம்ம செடியில பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. எப்போ இதை பறிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். மக்களே, ஆன்ட்டிக்காக என்ன கிஃப்ட் பண்ணிருக்க? எந்த ஆன்ட்டிக்காக பண்ண? சூப்பரா இருக்கு. அவன் ஓனாவே பண்ணிருக்கான். ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? எப்படி க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணுவ காமி? ஓ சூப்பர்ப்பா. க்ளோஸ் பண்ணா எப்படி இருக்கும்? ஸ்மைலி எல்லாம் வரைஞ்சிருக்காரு. வெரி குட் வெரி குட்.
சூப்பர். சரி, அந்த கதவை எப்படி பொழந்த அதை சொல்லு. டேய், அவன் மேல அட்டா பழி சொல்ற. அப்படியா? கதவு பூச்சி கையில எடுத்துட்டு அம்மா கையோட வந்துட்டு இருக்கிறான். நீ பொழந்துருப்பாங்க, உங்க அப்பா எஸ்கேப் ஆயிட்டாரு நம்ம ஆளு. என்னத்தா சம்பவக்காரர் சிறப்பான சம்பவம் பண்ணிட்டார் போல. நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டீங்க. என்னாச்சு? அவங்கவுங்க பையன் ரொம்ப நல்ல வேலை லாக்கு போடாம இருக்காங்க போல. அவன் பொழந்து கையோட தூக்கி வச்சுட்டு அம்மா இங்க பாருங்க கையில வந்துருச்சு அப்படிங்கிறா. ஸ்ட்ராபெரி சீசன் வர முடிய போகுது, அதனால ஸ்ட்ராபெரியில மொஜிட்டோ வந்துட்டு செஞ்சு காட்டுறேன். மேக்ஸிமம் நம்ம எல்லா ஃப்ரூட்லயுமே வந்துட்டு மொஜிட்டோ வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தரேன். முதல்ல ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துட்டு கொஞ்சமா ஒரு 2 ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இடிக்கிற கல் ஒன்று எடுத்து இதை லைட்டா வந்துட்டு இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. கிளாஸ் அப்படிங்கறதுனால கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சம் புதினா, ஒரு பாதி லெமன் ஜூஸ் வந்துட்டு புழிஞ்சு ஊத்திக்கிறேன். சின்னதா ஒரு லெமன் பீஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்துட்டு ஊத்திப்போம். இப்போ மறுபடியும் இதை வச்சு ஒரு வாட்டி ஒரு மிக்ஸ் ஒன்று பண்ணிப்போம். பொறுமையா பண்ணுங்க, கிளாஸை உடைச்சி போட்டு அகல்லையாதான் சொன்னாலும் சொல்லக்கூடாது, சரியா? ஓகே, எல்லாம் சேர்ந்து நல்ல ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிருக்கும். இனிமே நெக்ஸ்ட் பவுடர் சுகர் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு பிஞ்ச் சால்ட், இதுல கொஞ்சம் சோடா. பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குல்ல? இப்போ இதுல கொஞ்சம் ஐஸ் கியூப். நெக்ஸ்ட் இது மேல ஒரு 3 ஸ்ட்ராபெரி பீஸ். அவ்வளவுதான், நம்மளோட மொஜிட்டோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இனிமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி குடிச்சா செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் கிடையாது, பேரண்ட்ஸுக்கு தான் ப்ராஜெக்ட். தனிஷ்க்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து அகாடமிக் ஃபேர் இருக்கு, அதுக்கு வந்து கிளாக் அவனோட டாபிக். ஸோ அதான் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டாக கேக் வாங்கினதுல உள்ள அந்த அட்டை கிடைச்சது, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கலர் பேப்பர்லாம் வச்சு ஏதோ ஒன்று பண்ண போறேன், அது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. முடிச்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆனா ப்ராஜெக்ட் யாருக்கு கொடுக்கணுமோ அவனை இன்னும் துப்பு இல்ல, அவரு குளிச்சிட்டு இருக்காரு. ஆமா சார், குளிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் அவனோட ஃப்ரெண்டு கிளம்புனான், விளையாடி எல்லாம் முடிச்சுட்டு, அதனால குளிக்க போயிருக்கான். சரி, ஓகே, நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத காட்டுறேன், சரியா? ஓகே, ஃபைனலா ப்ராஜெக்ட் டன்னு. நல்லா இருக்கு. இது வந்து இந்த மாதிரி சுத்துற மாதிரி, இது மட்டும் அத்தா வந்துட்டு பண்ணி கொடுத்தாங்க. சென்டர்ல பட்டன் வச்சு பின்னாடி வந்துட்டு கட்டுக்கம்பி வச்சு கட்டியாச்சு. ஓகே, அவ்வளவுதான். இதெல்லாம் பண்ணும்போது ஜாலியா தான் இருக்கு. பண்ண சொன்னால பாருங்க, கோலாட்டம் அடிக்கிறது. ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்கூல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ டைம் எப்படி, இப்போ எத்தனை இருக்கு? 6:15. இதை மென்ஷன் பண்றதுக்காக 1. ஓகே ஓகே.